வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இது போன்ற மேலும் பல தகவல் பெறுவதற்கு இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெச் டிரைவர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போய் பாருங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாலை சந்திப்புகளில் ஓட்டுநர் எப்படி கவனமாக வாகனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் மோதல்கள் நடக்கக்கூடிய இடங்கள், அதற்கான காரணங்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சாலை சந்திப்புகளை கடக்கும் பொழுது வாகனத்தின் வேகத்தை ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், ஆன்சர் கெஸ் பண்ணுங்க, அப்புறம் நானே ஆன்சர் சொல்லிடுவேன். கணிசமாக குறைக்க வேண்டும். சாலை சந்திப்புகளை கண்டிப்பாக கடக்கும்போது எங்கேயாவது நீங்கள் டேர்னிங் எடுக்கிறீங்க அப்படின்னா மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா வாகனத்தோட வேகத்தை கணிசமாக குறைக்க வேண்டும். போகிற ஸ்பீட்லேயே வாகனத்தை டேர்ன் பண்ணக்கூடாது. டி சந்திப்பில் மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். டி சந்திப்பு அப்படிங்கிறது 3 முனை சந்திப்பு. இந்த சந்திப்பில் மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஆறு. இந்த நம்பர் எப்படி வருது அப்படிங்கிறத நான் பின்னாடி ஒரு மேட்ச் கொடுத்துருக்கேன், அதில் உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டி சந்திப்பில் மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மொத்தம் 6. சந்திப்புகளை கடக்கும் பொழுது டேஷ் பாதுகாப்பு முறையை கடைபிடிக்க வேண்டும். ஆ மற்றும் ஆ, எம்எஸ்எம் மற்றும் பிஎஸ்எல் முறை, இந்த 2 முறையுமே நம்ம பாதுகாப்பு முறையை கடைபிடிக்க வேண்டும். அது என்ன எம்எஸ்எம் பிஎஸ்எல்? எம்எஸ்எம் அப்படின்னா எம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எம் இருக்கு இல்லையா, அது மிரர். ஓகேங்களா, அதாவது பின் பார்க்கும் கண்ணாடியை ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதை தான் குறிக்கிறது, அது மிரர். எஸ் அப்படிங்கிறது சிக்னல். இந்த எஸ் இருக்குல்ல, அது சிக்னல். சிக்னல்னால் ஒன்று கை சிக்னல் காட்டலாம், இல்லைன்னா நம்ம இண்டிகேட்டர் போடலாம், அது சிக்னல். அடுத்து எம் இருக்கு இல்லையா, அது மேனோவர். அப்படின்னா நகர்த்துறது, திருப்புறது, வண்டியை எல்லாம் முந்துறது, நிறுத்துறது, இது எல்லாமே வந்துடும். ஸோ இது சாலை சந்திப்பை கடக்கும் பொழுது இந்த பாதுகாப்பு முறையை கடைபிடிக்கணும். மிரர் பார்க்கணும், சிக்னல் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாகனத்தை நகர்த்தணும். அடுத்து பிஎஸ்எல் முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, பி அப்படிங்கிறது பொசிஷன், அதாவது எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறதுக்கு ரெடி ஆகிறது, அது பொசிஷன். ஸ்பீடு, வேகத்தை கரெக்டாக குறைச்சிக்கணும், ஏன்னா திரும்புறதுக்கு அப்போலாம் கரெக்டாக இருக்கும், அதனால் ஸ்பீடு. எஸ்னா ஸ்பீடு. எல் அப்படிங்கிறது லுக்கு, கவனிக்கணும், எந்த பக்கம் போனால் கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த சைடு வளையிறோன்னா அந்த டைம் ஏதாவது வெஹிக்கிள் வருதா இல்லையான்னு கவனிக்கிறது, அது எல். ஸோ இது பொசிஷன், ஸ்பீடு, லுக்கு. ஸோ இந்த எம்எஸ்எம் பிஎஸ்எல் தான் பாதுகாப்பான முறை. கட்டுப்படுத்தப்படாத சாலை சந்திப்புகளில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக டேஷ் கட்டப்பட்டிருக்கும். ரவுண்டானா தீவு, ரவுண்டானா மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த 4 வழி சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரவுண்டானா கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து இப்படி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை எப்படி மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரவுண்டானா இப்போ பிரிக்கிற மாதிரி, ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அவங்க ஸ்லோ பண்ணி பிரிஞ்சு போயிடலாம், அதனால் ரவுண்டானா தீவு, அதுக்கு பேர் ரவுண்டானா தீவு. கட்டுப்படுத்தப்படாத சாலை சந்திப்புகளில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக கட்டப்பட்டிருப்பது ரவுண்டானா தீவு. கட்டுப்படுத்தப்பட்ட சாலை சந்திப்புகள் போக்குவரத்து நெரிசலுக்கு ஏற்ப டேஷால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அனைத்தும் உண்டு. போக்குவரத்து சின்னங்கள், விளக்கு சிக்னல்கள், போலீஸ் சிக்னல்கள், அப்புறம் மேம்பாலம். ஏன்னா ரொம்ப அங்கே நெரிசலாக இருக்குது, போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது அப்படின்னா மெயினாக அங்கே என்ன கட்டியிருப்பாங்கன்னா மேம்பாலமும் கட்டியிருப்பாங்க. அப்புறம் இந்த சின்னங்களுமே இருக்கும், விளக்கு சிக்னலும் இருக்கும், போக்குவரத்து சின்னங்கள் வச்சுருப்பாங்க, போலீஸ் சிக்னல் இருப்பாங்க. நிறைய இடங்களில் மெயின் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா போலீஸே அந்த இடத்துல நின்றுட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க தான் அந்த சாலையை ஃப்ரீ பண்ணியே விடுவாங்க. ஸோ இது கட்டுப்படுத்தப்பட்ட சாலை சந்திப்புகளில் இருக்கக்கூடியது அனைத்தும்.
ஒரு முதன்மை சாலை மற்றொரு முதன்மை சாலையுடன் சந்திக்கும் சந்திப்பில் அந்தந்த சாலையில் உள்ள ஓட்டுநர் தனது டேஷ் பக்கமுள்ள வாகனங்களுக்கு முதலில் வழிவிட வேண்டும். வலது பக்கமுள்ள ஒரு முதன்மை சாலை இருக்குது, இன்னொரு முதன்மை சாலை தான் சந்திக்குது. அப்போ ரெண்டுமே வந்து மெயினான சாலைகள். அப்போ அந்த சந்திப்பில் அந்தந்த சாலையில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் அவங்களோட வலது பக்கமுள்ள வாகனங்களுக்கு முதலில் வழிவிட வேண்டும். இதுதான் ரூல், இது தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டோம், அதனால தான் நான் கொடுக்கல. முதன்மை சாலையில் வரவங்களுக்கு வந்து வழிவிடணுமா, கிளை சாலையில் வரவங்களுக்கு வந்து வழிவிடணுமா? யாருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, முதன்மை சாலையில் வரவங்களுக்கு கிளை சாலையிலேருந்து வரவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வழிவிடணும். இதுவும் வந்து தெரிஞ்சு வச்சுக்காங்க, ஆல்ரெடி வீடியோலையும் கொடுத்துருப்பேன். இதை வந்து மேட்ச் பண்ணுங்க. சாலை சந்திப்புகள் மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எத்தனை? 4 முனை, 5 முனை, 6 முனை, 7 முனைன்னு இருக்கு. ஸோ எத்தனை வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது இந்த சைட் கொடுத்துருக்கேன், மேட்ச் பண்ணுங்க. ஆப்ஷன் கீழே இருக்குது, பட் ஆப்ஷன் எல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஜூம் பண்ணால் கரெக்டாக வராது. ஜஸ்ட்டு நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள், ஆன்சர் பார்த்துக்கலாம். இதுக்குரிய ஆன்சர் வந்து நான் டைரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். 4 முனை சந்திப்புகளில் 12, 5 முனை சந்திப்புகள் 20, 6 முனை சந்திப்புகள் 30, 7 முனை சந்திப்புகள் 42. இது எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்காக. இப்போ 4 முனை சந்திப்புகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 4 முனை சந்திப்பில் முனைகளின் எண்ணிக்கை எத்தனை முனை இருக்கும்? 1, 2, 3, 4. 4 முனை இருக்கும். அதான் முனைகளின் எண்ணிக்கை 4. வாகனம் செல்லக்கூடிய வழிகள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, n-1 இந்த முனைகள்லேருந்து 1 வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 4 - 1 என்ன வரும்? 3 வரும். 3 வாகனம் செல்லக்கூடிய வழிகள் 3. இப்போ மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா, n × n-1. n அப்படிங்கிறது என்னது? சந்திப்பில் முனைகளின் எண்ணிக்கை. 4 கொடுத்துருந்தா 4 போட்டுக்கணும், 5 கொடுத்துருந்தா 5ன்னு போட்டுக்கணும், அதுதான் எண்ணிக்கை. இப்போ என்னோட வேல்யூ இங்கே 4. அடுத்து வாகனம் செல்லக்கூடிய வழிகள் தான் n-1, அது 4 - 1. ஒருவேளை 5 கொடுத்துருந்தா 5 - 1 அப்படின்னு வந்திருக்கணும், சரிங்களா? இப்போ அது அப்படியே ஃபார்முலாவில் ஃபிட் பண்ணிட்டா 4 × 3 என்ன வரும்? 12 வரும். இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இது எதுக்குரிய ஆன்சர்? 4 முனை சந்திப்புகளுக்கு வரக்கூடிய மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளோட எண்ணிக்கை. சரி, இது வந்து இவ்வளோ ஃபார்முலா போட்டு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்லேயே கேட்டாலும் ஞாபகம் வரும். எந்த முனை சந்திப்புகள் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சரி, நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 4 முனை சந்திப்புகள் கேட்டிருக்காங்களா? 4 அது போட்டுக்காங்க. இன்ட்டு 4க்கு முன்னாடி எந்த நம்பர் இருக்கோ அதை போட்டுக்காங்க. 4 × 3 12. ஆன்சர் வந்துருச்சா? போதும், இதுவே போதும். 5 முனை சந்திப்புகள்னு வச்சுக்காங்க. எத்தனை முனை கொடுத்துருக்காங்க? 5. 5க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். என்ன நம்பர் இருக்குது? 4. அப்போ ஐநாங்க என்ன? 20. அவ்வளோதான், ஈஸி ஆன்சர் வந்துருச்சா? இப்போ 7 முனை சந்திப்புகள் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்காங்க. 6 கூட ஈஸி அப்படியே போடுறதா, இதே மாதிரி தான். 7னா என்ன போடுவீங்க? 7 × 7க்கு முன்னாடி நம்பர் என்ன அதை எடுத்து போட்டுக்காங்க. 7க்கு முன்னாடி என்னது? 6. அப்போ 6 42. இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ எந்த முனை கொடுத்துருக்காங்களோ அந்த முனையையும் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய நம்பரையும் பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளோட எண்ணிக்கை தெளிவாக கரெக்டாக வந்துடும். இதை வச்சே உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து எப்படி மாற்றி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ணிடலாம். நான் எதுக்கும் இருக்கட்டும் அப்படி நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்முலாக்காக கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் மைண்டில் இந்த க்ளூவை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதுக்கு கரெக்டாக ஆன்சர் வரும். 3 முனை சந்திப்புக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ 3 முனை சந்திப்புக்கும் சொல்லிடுறேன். 3, 3க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் என்ன? 2. அப்போ 3 × 2 என்ன? 6. அதான் டி சந்திப்பு பார்த்தோம்ல, அதான் 3 முனை சந்திப்பு.
சந்திப்பில் சேரும் சாலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். அதிகரிக்கும். இப்போ தானே நம்ம பார்த்தோம். சந்திப்பு அதிகரிக்க அதிகரிக்க மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ன ஆகுது? அதிகரிக்கும். அப்படியே இந்த டேபிளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 4 முனையில் 12 வாய்ப்பு, 5ல் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிடுச்சு, 20 ஆயிடுச்சு. அப்படியே 7க்கு பார்த்தீங்கன்னா 42, 8 முனையாக இருந்தால் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது, அதிகரிக்குது. அதுதான் இங்கே வந்து பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர். புரிஞ்சுக்கிட்டு படிங்க, ஈஸி தான் உங்களுக்கு. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த புக்லேயே உங்களுக்கு ஜென்ரல் தமிழ், மேக்ஸ் கொஸ்டின்ஸ், பொது அறிவு வினாக்கள், அது மட்டும் இல்லாமல் தொழில்முறை திறனறி தகுதி தேர்வு வினாக்கள், ஐஆர்டி புக் பேஸ் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸும் அடங்கிய தொகுப்பு அந்த புக் இருக்கும். நாங்கள் உங்களுக்கு புக்கை கொரியர் பண்ணிவிடுவோம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்லேயே நாங்கள் டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். டெஸ்ட் பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. கீழ்கண்டவற்றுள் எது சரி? நேருக்கு நேர் மோதல் நடக்கும் இடங்கள் பொதுவாக நெடுஞ்சாலைகள், பார்வையற்ற திருப்பங்கள். காரணங்கள்: அளவுக்கு மீறிய வேகம், அபரிமிதமான தன்னம்பிக்கை. ரெண்டுமே சரி. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து எது சரி எது தவறுலாம் கேட்க மாட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு போர்ஷன் இதிலே கவர் பண்ணணும், இந்த டாப்பிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணணும், இப்படி கொடுத்துருக்கேன். இதில் வர இன்னும் 2-3 கொஸ்டின் நேராகவே தான் கொடுத்துருக்கேன். ரெண்டுமே தான் சரியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பாயிண்ட்டை தெளிவாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணால் மாதிரி கேட்கலாம். அதாவது எப்படி கேட்கலான்னா, நேருக்கு நேர் மோதல் நடக்கக்கூடிய காரணங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு அளவுக்கு மீறிய வேகம்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். அபரிமிதமான தன்னம்பிக்கை கொடுத்துடலாம். இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுத்துட்டு எது கரெக்டுன்னு சூஸ் பண்ணதாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் படிக்கும்போது இதை தெளிவாக படிச்சுக்காங்க. ஐஆர்டி புக்கில் படித்தவங்களுக்கு இது ஈஸியாக படிச்சிருப்பீங்க. புக் இல்லாதவங்களுக்கு நான் அப்படியே நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அதனால் பார்த்துக்காங்க. நேருக்கு நேர் மோதல் நடக்கும் இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நெடுஞ்சாலைகளில் நடக்கும். அப்புறம் பார்வையற்ற திருப்பங்கள். மெயினாக வந்து இந்த நைட் டைமில் வந்து இந்த பார்வையற்ற திருப்பங்களில் இந்த நேருக்கு நேர் மோதல் நடக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அளவுக்கு மீறிய வேகம். ஸ்ட்ரைட்டாக வந்து மோதுனாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்புறம் அபரிமிதமான தன்னம்பிக்கை. எப்படியா இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக நம்ம ஓட்டிடலாம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை, அபரிமிதமான தன்னம்பிக்கை, அதுதான் காரணம். அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது சரி? இப்போ இதுவும் ரெண்டுமே சரிதான். அப்படியே பார்த்தலாம். உராய்வதனால் ஏற்படும் மோதல் நடக்கும் இடங்கள். அதாவது இப்படி ஒரு கார் இருக்குது, இன்னொரு கார் இருக்குன்னா இந்த சைடில் உராஞ்சிடுது இல்லையா? ஸ்க்ராட்ச் வந்து இந்த காரோட இந்த சைடும் இந்த காரோட இந்த சைடும் ஸ்க்ராட்ச் வந்துடுது. அது எப்படி வரும்? அதுக்கான காரணம் என்ன? என்னவா இருக்கும்? மெயினாக எந்த இடங்கள் அப்படி இருக்கும்? பெரும்பாலும் நெரிசல் உள்ள குறுகிய சாலைகள். ஏன்னா சாலை அகலமாக இருந்தால் கண்டிப்பாக இவங்க நெருங்கி போகணுன்னு அவசியமே இல்லை. சாலை பெருசாக இருந்தால் இவங்க இந்த மூமெண்ட் போயிடுவாங்க, இவங்க இந்த மூமெண்ட் வந்துடுவாங்க. ஆனால் சாலை ரொம்ப குறுகலாக இருந்தால் தான் 2 காரும் உரசிடும். அப்புறம் மார்க்கெட்டை பற்றி சொல்லவே வேணாம். எல்லாமே வாசல்லே தான் இருக்கும். பகுதியை விட முன்னாடி தான் வச்சுருப்பாங்க அவங்க. அப்போனா கண்டிப்பாக அந்த இடங்கள்ல என்ன ஆகும்? உராய்வுகள் நடக்கும். அப்போ உராய்வதனால் ஏற்படும் மோதல் நடக்கும் இடங்கள் பெரும்பாலும் நெரிசல் உள்ள குறுகிய சாலைகள், அப்புறம் மார்க்கெட்டுகள். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எதிர் வாகனத்திற்கு வழிவிடாமல் நெருக்கமாக கடந்து செல்லுதல். அதான் சொல்கிறேன், இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். அட்லீஸ்ட் இப்போ இந்த குறுகலான சாலை இருக்குன்னா இதில் போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்க இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க, ரொம்ப தூரம் வந்துட்டாங்க, நம்ம இன்னும் மூவே ஆகலை. அப்போ அவங்க வரட்டும், நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இங்கே இருக்கவங்களாவது வெயிட் பண்ணணும், இல்லை அங்கே இருக்கவங்களாவது வெயிட் பண்ணணும். யாராவது ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணிட்டாலே இந்த மாதிரி உராய்வுகளை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுதான் எதிர் வாகனத்துக்கு வழிவிடாமல் நெருக்கமாக கடந்து செல்லுதல். நான் முன்னாடி போயிடுறேன், நீ முன்னாடி போயிடுறேன்ட்டு அப்புறம் அவசர அவசரமாக வர்றது தான் காரணம். உராய்வதனால் ஏற்படும் மோதல்கள். கீழ்கண்டவற்றில் எது சரி? இப்போ வந்து பக்கவாட்டில் மோதல் நடக்கும் இடங்கள். இதுவுமே ரெண்டுமே சரி. பக்கவாட்டில் வந்து எப்படி மோதல் நடக்குது அப்படின்னா, பல சாலைகள் கூடும் சந்திப்புகளில். நிறைய சாலைகள் வந்து கூடுது இல்லையா? அந்த மாதிரி சந்திப்புகளில் தான் இந்த பக்கவாட்டு மோதல்கள்லாம் நடக்குது. அடுத்து அதற்கான காரணம் என்ன? சந்திப்பின் தன்மையை உணராதிருத்தல், போக்குவரத்தையும் பார்வை தூரத்தையும் அனுசரிக்காமல் வேகமாக நுழைதல். ரொம்ப தூரத்திலே பார்க்கும்போதே கண்டிப்பாக இதில் போயிட முடியுமா, போக முடியாதா, இதெல்லாம் வந்து அவங்க கரெக்டாக கணிக்கணும். அதுதான் மெயின் ரீசன். அப்போ அதோட சந்திப்போட தன்மை அவங்களுக்கு தெரியாது. எப்படி வந்து வாகனம் வரப்போகுதுன்னு தெரியாது. அதை பற்றி யோசிக்கலை.
அப்புறம் பார்வை தூரத்தையும் அனுசரிக்காமல் வேகமாக போகிறது, ஃபாஸ்ட்டாக நுழையிறது. இதுதான் வந்து பக்கவாட்டில் மோதல் நடக்கக்கூடிய மெயின் ரீசன், காரணம் இதுதான். பல சாலைகள் கூடும் சந்திப்புகளில் இது நடக்குது. அப்புறம் பின்புற மோதல் நடக்கும் இடங்கள் என்ன? இதுவுமே ரெண்டுமே சரிதான். பின்புற மோதல் எப்படி நடக்கும்? பெரும்பாலும் நெடுஞ்சாலைகளில் நடக்கும், நகர்ப்புற சாலை சந்திப்புகளில் நடக்கும். ஏன்னா மார்க்கெட்லலாம் கூட முன்னாடி வர வண்டிக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் தான் மேக்ஸிமம் இந்த உராயிறது போயிடுது. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைகளில் தான் அதிகமாக நடக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் ஆக்சிடெண்ட் ஒரே ஒரு பிரேக் போட்டு, இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி பஸ் எல்லாம் அப்படி நெருக்கடியாக போய் மோதிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு பிரேக், ஒரு லாரி டிரைவர் பிரேக்கை போட்டாங்க. அடுத்தடுத்த வந்த பஸ் எல்லாமே நேர் சாலையிலே டக் டக் டக்குன்னு மூவ் ஆயிட்டாங்க. அப்படியே போய் எல்லா பஸ்ஸுமே டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஒருத்தவங்க யாராவது தப்பு பண்ணால் அடுத்தடுத்து வந்து எல்லா வெஹிக்கிளுமே அங்கே வந்து டேமேஜ் ஆயிடுது. அதுதான் பின்புறம் மோதல் நடக்கக்கூடிய இடம் வந்து பெரும்பாலும் நெடுஞ்சாலைகள், நகர்ப்புற சாலை சந்திப்புகள், இந்த இடங்கள்ல நடக்குது. இதற்கான காரணங்கள் என்ன? தகுந்த இடைவெளியின்றி கவனக்குறைவாக நெருக்கமாக பின்தொடர்தல். இங்கே தான் வந்து தப்பு பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்டுறோம்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டினா ப்ராப்ளம் கிடையாது. அந்த தகுந்த இடைவெளி இல்லைனா தான் அவங்க வந்து போய் பின்புறத்தில் மோதிடுறாங்க. அப்புறம் பின்தொடரும் வாகனத்திற்கு சைகை காட்டாதிருத்தல். கரெக்டாக வந்து சைகை காட்டி நிறுத்துறாங்கன்னா அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க, அடுத்தடுத்த வாகனமும் அலர்ட் ஆகிடுவாங்க. ஆனால் எந்த சைகையுமே காட்டாமல் பின்தொடரும் வாகனத்துக்கு பின்னாடி வருதுன்னு தெரியாமல் இவங்க மட்டும் பிரேக் போட்டாங்கன்னா அந்த பிரச்சனையால தான் நிறைய மோதல்கள் நடக்குது. அப்புறம் கடின பிரேக் போடுதல், இமீடியட்டாக பிரேக் போட்டுறது. இவங்க பின்னாடி வர வாகனம் வர்றவங்களுக்கு கெஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா சரி, நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருந்துட்டு திடீர்னு ஒரு பிரேக்கை போட்ட உடனே தான் இவங்க தடுமாறிடுவாங்க. இவங்க எதுக்கு இந்த இடத்துல பிரேக் போட்டாங்கன்னு தெரியாமல் தடுமாறி அடுத்து வர வண்டி மோதிடும். இரவில் செல்லும்போது வாகனத்தில் பார்க்கிங் லைட், பிரேக் லைட் எரியாமல் இருத்தல். கண்டிப்பாக பார்க்கிங் லைட் எரியணும், பிரேக் லைட் எரியணும். அப்போ தான் பின்னாடி வரக்கூடிய வாகன ஓட்டிக்கு நிறுத்த போகிறாங்க, பார்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற சிக்னல் கிடைக்கும். அதனால் இதெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த ப்ராப்ளம் நடக்கும், பின்புற மோதல் நடக்கும். கீழ்கண்டவற்றில் எது சரி? இதுவுமே ரெண்டுமே சரிதான். தனி வாகன விபத்து நடக்கும் இடங்கள் பொதுவாக நெடுஞ்சாலைகளில் தனி வாகன விபத்து. ஓகேங்களா? காரணம் என்னன்னா ஓட்டுநரோட உடல்நிலை, அப்புறம் அவங்களோட மனநிலை, வாகனத்தின் திறன், சாலையின் தன்மை. ஸோ ஓட்டுநரோட உடல்நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாது, ஏதாவது ஃபீவராக இருக்குது அது மட்டும் இல்லை. இப்போ நைட் ட்ராவல்லாம் பார்த்துக்காங்க. மேக்ஸிமம் ஓட்டுநரும் நடத்துனரும் ஒரு கோஆப்ரேஷனோடு இருந்தாங்கன்னா அவங்க பேசிக்கிட்டே வண்டி கொஞ்சம் ஓட்டிடுவாங்க. அதுபோல் ஓட்டுநருக்கு தூக்கம் வருதுனாலும் நடத்துனர் அதுக்கு தகுந்த மாதிரி எங்கேயாவது டீக்கு நிறுத்துவாங்க, ஏதாவது முக்கியமானது பேசுவாங்க. தூக்கம் வர மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அவங்க கம்பெனி கொடுத்துட்ருப்பாங்க. சரிங்களா? ஒரு நிமிஷம் அந்த ஓட்டுநர் அசந்தார்னா பயணிகளோட எல்லாமே யோசிச்சு பாருங்க. அதுதான் இங்கே, அதுவுமே இங்கே குறிக்கப்படுது. இதற்கான காரணங்கள்னா சில நேரங்களில் விபத்து நேர்றதுக்கு இதுவும் காரணமாயிடுது. அவங்க கண் அசராமல் ஓட்டணும், அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தில் நிறைய ஓட்டுநரையும் சரி நடத்துனரையும் சரி நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் அவங்களோட மனநிலை, வாகனத்தோட திறன் கரெக்டாக இருக்கணும், வண்டி, சாலையின் தன்மை. சாலையின் தன்மை சரியில்லைன்னா நிறைய பஸ்ஸு வந்து மழைக்காலங்களில் சிக்கிக்கும், டயர் வந்து சிக்கிக்கும். அதெல்லாம் நடக்கக்கூடியது தான். ஸோ இதுதான் தனி வாகன விபத்து நடக்கக்கூடிய காரணங்கள். அடுத்து இது பொறுத்துக, இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம படித்தோம் இல்லையா? இது எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். இதை வந்து டைரெக்டாக கொடுக்கல. இப்போ நான் கிளாஸ் எடுத்த மாதிரியே தான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் கவனிச்சதை வச்சு இதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது நிறைய மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். இதற்குரிய விடை இ. நேருக்கு நேர் மோதல். நேருக்கு நேர் மோதல் எங்கே நடக்கும்? பொதுவாக நெடுஞ்சாலைகள், பார்வையற்ற திருப்பங்கள். ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே. அடுத்து உராய்வதனால் ஏற்படும் மோதல்கள். இது வந்து பெரும்பாலும் நெரிசல் உள்ள குறுகிய சாலைகள், மார்க்கெட்டுகள். அடுத்தது பக்கவாட்டில் மோதல். பக்கவாட்டில் மோதல் அப்படின்னா பல சாலைகள் கூடும் சந்திப்புகளில். பின்புறம் மோதல். பின்புறம் மோதல் பெரும்பாலும் நெடுஞ்சாலைகள், நகர்ப்புற சாலை சந்திப்புகள். ஸோ இதை வந்து நான் மேட்சாக கொடுத்துருக்கேன். இதுவே உங்களுக்கு வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சராகவும் கொடுக்கலாம். கீழே ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், நேருக்கு நேர் மோதல் ஏற்படக்கூடிய
இடங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 4யுமே ஆப்ஷனில் கொடுத்துடலாம். அப்பவும் தெளிவாக நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்காங்க. இதில் 4 கொஸ்டின் இருக்குன்னு நினச்சி இதை பார்த்துக்காங்க. ஓட்டுநர் தற்காப்புடன் வாகனம் ஓட்டும் முறையில் எது சரி? வாகன முன் பரிசோதனை செய்தல், சீரான தகுந்த வேகத்தில் ஓட்டுதல், போக்குவரத்து விதிகளையும் சட்டங்களையும் அனுசரித்து ஓட்டுதல், மற்ற சாலை உபயோகிப்பவர்களை அனுசரித்து ஓட்டுதல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஐஆர்டி புக்கில் போக்குவரத்து கல்வி அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னொரு 2 டாபிக் தான் பெண்டிங்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் பற்றி எடுக்கணும், அப்புறம் பிரிவு பற்றி ஒரு டாபிக் எடுப்பேன். இந்த 2 டாபிக் 2 வீடியோ போட்டேன்னா கம்ப்ளீட்டாக அந்த புக்கே முடிஞ்சிருச்சு. ஸோ தேவைப்படுறாங்க இதை பற்றிய வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தலாம். இதுக்கு வந்து அனைத்தும் சரி. ஒரு ஓட்டுநர் தற்காப்புடன் வாகனம் ஓட்டும் முறையில் இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 முறைகளுமே சரியான முறைதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.